ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் டைரி. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுமான ஒரு ஹேங்கிங் காம்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த ஹேங்கிங் காம்போவில் கிட்டத்தட்ட ஒரு 8 வெரைட்டிஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அத்தனையுமே சக்குலண்ட் கூட சேர்ந்த ஒரு வெரைட்டிஸ். ஸோ இந்த வெரைட்டிஸ்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம அதோட ரெக்குவயர்மெண்ட் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக என்னென்ன வெரைட்டிஸ் இந்த காம்போவில் இன்க்ளூட் ஆகிருக்குங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு 8 வெரைட்டிஸ் ரொம்ப யூனிக்கான வெரைட்டிஸ் அண்ட் ஈஸி டு மெயின்டைனும் கூட. அந்த 8 பிளான்ட்டை இந்த ஹேங்கிங் வெரைட்டிஸ்குள்ளே காம்போக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஹேங்கிங்னா என்ன அப்படின்னா தொங்குற மாதிரி, அதாவது க்ரீப்பர்ஸ் வகையாவோ இல்லை தொங்கி வளரக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பிளான்ட்டு தான் இந்த காம்போவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இது எல்லாமே சக்குலண்ட் கூட சேர்ந்த ஒரு வகையான பிளான்ட். ஸோ இது ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டு தென் ஃபர்தராக நம்ம ஒவ்வொரு பிளான்ட் பற்றியும் பார்க்கலாம். பிளான்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்துட்டாலே 3 மேஜர் ஃபேக்டர் ப்ளே ஆகும். ஒன்று சன்லைட். ஸோ சன்லைட் இந்த பிளான்ட்டுக்கு எப்படி நம்ம கொடுக்கணுன்னா மார்னிங் சன்லைட் அட்லீஸ்ட் ஒரு 2 hours போதுமானது. ஏன்னா இந்த பிளான்ட் எல்லாமே ரொம்ப ஃபுல் சன்லையோ இல்லை டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா சர்வைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் தான் இந்த ஹேங்கிங் பிளான்ட்ஸ். இதெல்லாம் ஒரு ஷேட் ஏரியாவில் வச்சு வளர்த்தும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக வளரும். அதனால் இதுக்கு மார்னிங் சன்லைட், ஏர்லி மார்னிங் சன்லைட் ஜஸ்ட் 2 hours சன்லைட் போதும். அதாவது சன் ரைஸ் ஆகும் பொழுது அரவுண்ட் 7 or 8 அந்த டைமுக்கு வரக்கூடிய சன்லைட் இருக்கு இல்லைங்களா, அந்த சன்லைட் இந்த பிளான்ட்டுக்கு படுற மாதிரி ஒரு பிளேசஸில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஆப்டான லொக்கேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா பால்கனி நீங்கள் இது வைக்கும் பொழுது உங்களுக்கு சன்லைட் ஜஸ்ட் கிராஸில் ரேஸ் வரும். அந்த ஏர்லி மார்னிங் சன்லைட்டே போதுமானது. அண்ட் அந்த பால்கனி நீங்கள் வைக்கும் பொழுது அது அழகாக ஹேங் பண்ணி வரும் பொழுது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் மேஜர் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்டரிங். இந்த பிளான்ட் எல்லாத்துக்குமே கொஞ்சம் வாட்டர் லவபிள் பிளான்ட்ஸ் தான். நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதோட ஸ்டெம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக இருக்குது. அண்ட் இதோட லீஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இந்த வாட்டர் ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி இதுக்கு கொஞ்சம் கம்மி. அப்படிங்கிற பொழுது நம்ம கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற சக்குலண்ட் மாதிரி இல்லாமல் இந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் வாட்டர் நல்லாவே கொடுக்கணும். ஆனால் கொடுக்குறதா இருந்தால் நல்ல அந்த பாட்டை விட்டு வெளியே ட்ரெயின் ஆகிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த பாட்டை விட்டு வெளியே ட்ரெயின் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வாட்டர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிளான்ட் நல்லாவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு வளரும். ஸோ தேர்ட் மேஜர் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் சாயில் மிக்ஸ் தான். இந்த வாட்டர் எப்படி ட்ரெயின் ஆகிற மாதிரி நீங்கள் தண்ணி கொடுக்கணுமோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி சாயில் மிக்ஸும் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். அதாவது தண்ணி ஊற்றினா உடனே ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கணும், சாகியாக இருக்கக்கூடாது, தேங்கி நிற்கக்கூடாது. உடனே அந்த வாட்டர் பாட்டை விட்டு வெளியே வர மாதிரி இருக்கணும். அப்படின்னா அதுக்கு சாயில் மிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல். நீங்கள் கரெக்டான சாயில் மிக்ஸ் நல்ல ஒரு பக்குவமாக நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்தா தான் அந்த பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஏர் சர்க்குலேஷனோட அந்த ரூட் நல்லா டெவலப் ஆகி வளரும். ஸோ இதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நாம் கொடுக்கலான்னா கோகோபிட் மிக்ஸ் தான் பெஸ்ட்டானது. என்னோடய அனுபவத்தில் நான் இது வரைக்கும் வச்சதுலேயே சாயில் மிக்ஸில் வைக்கும் பொழுது வாட்டரை இன்கேஸ் நம்மளால் கரெக்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கல அப்படிங்கும் பொழுது அது சர்வை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ அதுக்காக தான் நீங்கள் கோகோபிட் மிக்ஸ் கொடுத்தாலே போதும். அதாவது 2 parts ஆஃப் கோகோபீட், 1 part ஆஃப் பெர்லைட் அண்ட் 1 part ஆஃப் வெர்மி கம்போஸ்ட் ஆர் எனி கம்போஸ்ட். இது எல்லாமே கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பிளான்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த ஈஸியாக ட்ரெயினும் ஆகும், அட் த சேம் டைம் ஏர் சர்க்குலேஷன்ஸ் இருக்கும். இதில் நம்ம பெர்லைட் ஆட் பண்ணும் பொழுது அந்த ரூட்டுக்கு நல்ல ஏர் சர்க்குலேஷன் கொடுக்கறதுனால ரொம்ப லூஸ் வெயிட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம பிளான்ட் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இது நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிற பிளான்ட்டோட நேம் ஸ்ட்ரிங் ஆஃப் ரூபி நெக்லஸ். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இதோட கலர், அந்த ஸ்டெம்மோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா பர்பிள் கலரில் இருக்குது. ஸோ அதனால தான் ரூபி நெக்லஸ்ன்னு இதுக்கு நேம் வச்சுருக்காங்களான்னு தெரியல.
பட் சொன்ன மாதிரி அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அழகாக சீக்கிரமாக நல்ல கொஞ்சம் க்ரோத் ஸ்பீட் வந்து இதுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும். இதில் குட்டி குட்டி ஃப்ளவரும் ப்ரொடியூஸ் ஆகும். நல்ல எல்லோ கலரில் டைனியாக அழகாக ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இது ப்ராப்பகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு பிளான்ட்டோட நேம் வந்து சீடம் பரீட்டோ. இந்த பிளான்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதோட லீஃபெல்லாம் அழகாக அடுக்கி வச்சு ஒரு மல்லிப்பூ மொட்டு கட்டினா எப்படி இருக்குமோ அது போல் ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குது. அண்ட் இதோட க்ரோத் ஸ்பீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ மற்ற ஹேங்கிங் பிளான்ட்டோட கம்பேர் பண்ணும் பொழுது. ஆனால் ப்ராப்பகேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸ்டெம் கட்டிங் மூலமாக நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ப்ராப்பகேட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் ஹார்ட். இது லீஃப் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸாட்டிக் ஒரு ரேர் வெரைட்டியும் கூட. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அழகாக இருக்கும். இதுக்கு குட்டியாக பல்பு மாதிரி தான் இதுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ரூட் கிட்ட ஒரு பல்பு மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போது நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்லேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பல்ப் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? இந்த பல்பை நீங்கள் கட் பண்ணி இதை நீங்கள் சாயிலில் வச்சிங்கன்னா ஈஸியாக ப்ராப்பகேட் ஆகும். அண்ட் இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளான்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் பிளான்ட் பிங்க் லேடி. எனக்கு ஃபேவரேட்டான கலர் பிங்க். ஸோ அதனால் எனக்கு என்னமோ தெரியல இந்த பிளான்ட் பிடிக்குமோ என்னமோ. பட் அழகாக இருக்கும். நல்ல பால் ஷேப்பில் அழகாக வந்து புஷியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட். அண்ட் இதை ப்ராப்பகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் கட் பண்ணி அழகாக ப்ராப்பகேட் பண்ணலாம், அழகாக மல்டிப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி கூட சேர்ந்த ஒரு பிளான்ட். ரொம்ப அழகான ஒரு பிளான்ட். நெக்ஸ்ட்டு பிளான்ட்டோட நேம் வந்து பில்லோ பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்ட்ரிங் ஆஃப் டேங்கிள்டு ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுவும் ரொம்ப ஈஸியாக க்ரோ ஆகக்கூடிய ஒரு பிளான்ட். ஈவன் பிகினர்ஸ் ஈஸியாக க்ரோ பண்ணலாம், ஈஸியாக ப்ராப்பகேட் பண்ணலாம். அண்ட் இதோட ஸ்பீட் ஆஃப் க்ரோத் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும், ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கும் க்யூட்டாக ஒரு ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆகும். ரொம்ப அழகாக இருக்கும். பட் அது ரொம்ப ரேர் அந்த ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட்டு பிளான்ட்டோட நேம் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ். இந்த லீஃப் எல்லாமே வந்து பேர்ல் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். லைக் அப்படியே உருண்டை மணி போல் அழகாக வடிவம் கொண்ட ஒரு வெரைட்டி தான். ஒரு ஸ்ட்ரிங்கில் பேர்ல்ஸை நீங்கள் வந்து அப்படியே கட்டி வச்ச மாதிரி, அப்படியே கோர்த்து விட்ட மாதிரி அழகாக இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து ப்ராப்பகேட் பண்ணுறது ஈஸி. இந்த கட்டிங்ஸை நீங்கள் கட் பண்ணி நீங்கள் சாயில் மிக்ஸ், அதாவது ப்ராப்பகேஷன் மிக்ஸ், கோகோபிட் மிக்ஸில் நீங்கள் வச்சிங்கன்னா ஈஸியாக ரூட் விட்டு அழகாக வளரும். இந்த பிளான்ட்டோட நேமும் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் தான், பட் வேரிகேட்டட். அந்த பேர்ல் அந்த லீஃபில் வந்து எல்லோ கலர் ஷேட் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும். அதனால தான் இதுக்கு வேரிகேட்டட் நேம் இருக்குது. அண்ட் இதுவும் ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிங் எடுத்து நீங்கள் கோகோபீட் மிக்ஸில் வச்சிங்கன்னா ஈஸியாக ப்ராப்பகேட் ஆகும். இந்த பிளான்ட்டோட நேம் ஸ்ட்ரிங் ஆஃப் டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லீஃபோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு டியர்ஸ் ஷேப்பில், அதாவது கண்ணீர் விட்டால் எப்படி ட்ராப்ஸ் மாதிரி வருமோ அந்த ஷேப்பில் அந்த லீஃப் இருக்கும். அதனால தான் ஸ்ட்ரிங் ஆஃப் டியர்ஸ்ன்னு சொல்லி இதுக்கு ஒரு நேம். இதுவுமே நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ப்ராப்பகேஷன் மிக்ஸில் நீங்கள் வச்சிங்கன்னா ஈஸியாக ப்ராப்பகேட் ஆகும். ஸோ இந்த பிளான்ட் எல்லாத்தோட ப்ராப்பகேஷன் டெமோ வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். அண்ட் இந்த காம்போட ரேட் என்னன்னு தெரியணுமா? ஓகே, இந்த 8 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட் வந்து இருக்கக்கூடிய காம்போட ரேட் ஜஸ்ட் 650 rupees இன்க்ளூடிங் ஷிப்பிங். ஸோ உங்களுக்கு இந்த பிளான்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் திருப்பி கொடுப்பேன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு சில பிளான்ட் பற்றி இன்னும் ஃபர்தராக தெரியணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்.